பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ரொம்ப சோகத்துல போய் இருக்காங்க. இந்த தீபாவளி அவங்களுக்கு இல்லை, 2025வது தீபாவளி அவங்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, கரூர்ல சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. உங்களை நினைவு கூறுகிற விதமா 2025 தீபாவளி தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்காது, யாரும் தீபாவளியை கொண்டாடக்கூடாது அப்படின்னு விஜய் சார்பா ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டது, அறிக்கையும் கூட விடுத்தாங்க. சோ விஜயோட அறிவுறுத்தலின் பேர்ல இந்த தீபாவளி கொண்டாட மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. புசியானது முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அறிக்கை விட்டாங்க, யாரும் தீபாவளி கொண்டாடக்கூடாது, பட்டாசு வெடிக்க கூடாது அப்படின்னு அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. சொல்ல போனா உண்மையிலே தமிழக வெற்றி கழகம் இதை கடைபிடிக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிருந்தாங்க. ஆனா விஜயோடைய பேச்ச அறிவுறுத்தல யார கடைபிடிக்கல, அவருடைய தலைமை சார்பா அவரு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையை காத்துல பறக்க விட்டுட்டாங்க அப்படிதான் சொல்லணும். சொல்ல போனா விஜயோட ரொம்ப நெருங்கிய நண்பர் சஞ்சீவ், அவரே விஜய் பேச்சை கேட்கல, குடும்பத்தோட தடல் புடலா தீபாவளி கொண்டாடி இருக்காப்புல. சஞ்சய்க்கும் விஜய்க்கும் உள்ள நெருக்கங்கள் எப்படி அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நெருக்கம் குழந்தை பருவத்திலிருந்து ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பழகிருக்காங்க. வாடா போடா அப்படின்ற ரேஞ்சில பேசிப்பாங்க. பொது வெளியில பர்சனலா பேசிக்கலாம், ஆனா பொது வெளியில வந்த பிறகு வாடா போடா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இன்னும் சொல்ல போனா கொரோனா காலகட்டத்துல சஞ்சீவுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு வந்த டைம்ல விஜயே தன்னுடைய வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு, அவங்க வீட்டு பக்கத்துல, அதான் விஜய் வீட்டு பக்கத்துல தான், அவங்க வீட்டுல போயிட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு போன் பண்ணி சொன்னதா பதிவுகள் இருக்கு. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. விஜய்க்கு இந்த கரூர் சம்பவத்துல வரும்போது ஆளா வந்து என்ன பண்ணாரு, முட்டு கொடுத்தாரு சஞ்சீவ். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து விஜய் சறுக்கும் பொழுதெல்லாம், அது சினிமா துறையிலும் சரி பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, அவர் எங்கெல்லாம் சறுக்கி இடறி விழுறாரோ அந்த இடத்துலலாம் ஆளா போய் நிக்கிறவர் தான் சஞ்சீவ். சஞ்சீவ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வெள்ளித்திரையில விஜய் அவர்கள் எப்படி ஒரு ஹீரோசியம் காட்டுறாரோ, அவருடைய பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு, டைலாக் டெலிவரி முதற்கொண்டு, மேனரிசம் முதற்கொண்டு எல்லாத்தையும் எப்படி வெளிக்காட்டுறாரோ அதே டிட்டோவா சின்ன திரையில சஞ்சீவ் என்ன பண்ணுவாரு, இவர் சின்ன திரை விஜய் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரேஞ்சுக்கு விஜய் அப்படியே பிரதிபலிப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்பவே சகஜமா பழகுறவங்க. அந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறவங்க, விஜய் சொன்ன ஒரு விஷயத்த சஞ்சீவ்னால ஏத்துக்க முடியலையே அப்படின்ற ஒரு பெரிய சோகமான கதை தான் இந்த தீபாவளி. தீபாவளியை யாரும் கொண்டாட கூடாது அப்படின்னு இவ்வளவு ஏங்க, எங்க வீட்டாண்டிய தாவேக்கா நிர்வாகிகள், என்னுடைய நண்பர்களே இருக்கிறாங்க தாவேக்கா நிர்வாகிகள், தடபுடலா தீபாவளி கொண்டாடினா போல, 10,000 சரம் வெடிச்சா போல, எல்லாமே வெடிச்சு. என்னையா உங்க தலைவர் வந்து தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, என்னையா நீ இப்படி கொண்டாடிட்டு இருக்கனா, அட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி என்ன பண்ணாரு, குடும்பத்தோட சொன்ன. என்னுடைய நண்பர், எங்க ஏரியாலேயே நிறைய டிவி கட்சியினர் நிர்வாகிகள், வெளியில இருந்து அந்த தொண்டர்கள், பகுதி நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே பட்டாசை வெடிச்சு தீபாவளி கொண்டாடினாங்க. இந்த அளவுக்கு தான் விஜயோட பேச்சிய மதிக்கிறாங்க நிர்வாகிகள் அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுது. நீங்க ஒரு டிராமா ஆடலாம், ஆனா மக்களை ஏமாத்தி டிராமா எல்லாம் போடக்கூடாது. கூட இருக்கிற ஃப்ரெண்ட் என்ன பண்ணல, உங்க பேச்சை கேட்கல, உங்களுக்கு நகையும் சதையுமா இருக்கிற ஃப்ரெண்டு உங்க பேச்சை கேட்காம தீபாவளியை கொண்டாடுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால சமூக வலைதளங்கள போட்டோவை பதிவிட்டு இருக்கிறாரு. எந்த அளவுக்கு இருக்குது பத்தியா தமிழக வெற்றி கழகமோ, விஜயோடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க, விஜயோட பேச்ச எப்படி கேட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு இது மாதிரி கொண்டாடக்கூடாது அப்படின்னு. கூட இருக்கிற புசியானந்து கேட்பாரு, ஆனா அவங்க பேர பசங்க கேட்பாங்களா, அவங்க சொந்தக்காரங்க கேட்பாங்களா, இல்ல மற்ற நிர்வாகிகள் கேட்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை நம்ம என்ன பண்ணணும், உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். என்னவோ நீங்க வந்து அப்படியே தீபாவளியை கொண்டாடாத மாதிரியும் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாத மாதிரி இருக்கு, சொல்ல முடியாதுங்க. இதே விஜயோடைய பசங்க கொண்டாடி இருக்க மாட்டாங்களா? கொண்டாடி இருப்பாங்கல்ல, கொண்டாடாமலாம் இருக்க மாட்டாங்க. சின்ன பசங்க கொண்டாடி என்ஜாய் பண்ணதான் செய்வாங்க. ஆனா இருந்தாலும் விஜயோட நண்பர் இத காத்துல பறகு. இது சஞ்சீவ் மாத்திரம் இல்ல, விஜயோட நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, பட்டாசு வெடிச்சு தீபாவளியை கொண்டாடி இருக்கிறாங்க. ஊரை ஏமாத்துறதுக்கு தான் விஜயோட பேச்சு, விஜயோட கட்சியினுடைய நடவடிக்கை எல்லாமே மக்களை ஏமாத்தணும், மக்களை முட்டாளான
மக்கள் யாருமே முட்டாளெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா கையில இருக்கிறதுனால எல்லாம் உடனுக்குடனே வந்துருது. விஜயோட டிராமாக்கள், அந்த அழுது வீடியோ போட்டாரு பாருங்க, அது கூட பெரிய நடிப்பு தான். அந்த ஒரு படத்துல ஒரு எமோஷனலான சீன் நடிச்சா விஜய் எப்படி இருக்கும், அதுதான் இத பிரதிபலிக்குது. உண்மையிலேயே மனப்பூர்வமா அவருக்கு அந்த ஃபீலிங் வந்ததுன்னா இல்லவே இல்லை. அப்படி ஃபீலிங் வந்திருந்தா முதல்ல அவர் கரூரை விட்டு வந்திருக்க மாட்டார், அங்கேதான் இருந்திருப்பார். இன்னைக்கு விஜய் அவர்கள் எதனா ஒண்ணு புதுசா பேசணும், எதனா ஒண்ணு புதுசா பண்ணணும், நம்ம டைம் லைன்ல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே புதுசா ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கிறார். தீபாவளி யாரை கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா யாரை கொண்டாடாம இருக்க மாட்டாங்களா? வட சென்னையில நாறுது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க, தீபாவளியா தடல் புடலா கொண்டாடினாங்க. எங்க போச்சு உங்களுடைய பேச்சு? காத்துல பறந்து போச்சு. உங்க தொண்டர்களே உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, மக்கள் எப்படி கேட்பாங்க? கேட்கணும் தோணுதுல. அது மாத்திரம் இல்லாம விஜயோட நண்பர் கூட அப்படியே இருந்தவரு இன்னைக்கு விஜயோட பேச்ச காத்துல கொஞ்சமாச்சுன்னா ஒரு நாள் நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இந்த ஒரு வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கொண்டாடி இருக்கலாம். தீபாவளி இந்த வருஷத்தோட முடிஞ்சு போறது போதுல, அடுத்த வருஷம் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் எப்போனாலும் வரும். கொஞ்சம் நிதானமா இருந்து உங்க தலைவர் சொல்லிட்டாரே, அதுக்காகவே நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க தீபாவளிய கொண்டாடாம இருந்திருக்கலாமே அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா இந்த கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்தாங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு ஜோடி வந்து என்ன பண்ணிருக்காங்க, 2 பேரும் போய் என்ன பண்ணிருக்காங்க, இறந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா அவங்களுக்கு தலை தீபாவளி எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடிப்பாங்க. அந்த குடும்பம் ஒருத்தோட வயிறு எரிச்சல் எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? எல்லா தப்புக்கும் விஜய் தான் காரணம். அந்த 2 பேரும் மரணிக்காம இருந்திருந்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். இன்னைக்கு அவங்களுக்கு தலை தீபாவளி அந்த ரேஞ்சில தான் அவங்க கொண்டாடி இருப்பாங்க, தலை தீபாவளியை கொண்டாடி இருப்பாங்க. ஆனா விஜயோடைய கூட்டத்துக்கு வந்து தங்களுடைய உயிர்களை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இழந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்துடைய, அந்த மகனை இழந்த குடும்பமும் மகளை இழந்த குடும்பமுடைய வைத்தறிச்சல் உங்களை சும்மா விடுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நீங்க பொதுமக்களை ஏமாத்தணும், பொதுமக்கள் கிட்ட ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும், பொதுமக்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு இரக்க மனப்பான்மையோட பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே ஏதோ ஒரு அறிக்கையை விடுறீங்க. ஆனா அந்த அறிக்கையை நீங்க கடைபிடிக்கிறீங்களா அப்படின்னு கூட இருக்கிறவங்க தலைவர்களே கடைபிடிக்கலங்க, 2ஆம் கட்ட தலைவர்களே கடைபிடிக்கல, உங்க நண்பரே கடைபிடிக்கல. நீங்களா எந்த ரேஞ்சுக்கு? எல்லா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே தமிழக வெற்றி கழகத்தையோ விஜய் அவர்களையோ இல்ல 2ஆம் கட்ட நிர்வாகிகள் யாருமே மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு சிலர் பேசலாம், நபர்களை இழந்த ஒவ்வொரு குடும்பமும் உங்களுக்கு ஆதரவா பேசலாம். ஆனா நீதி ஒண்ணு இருக்கு, நியாயம் ஒண்ணு இருக்குது. அது ஒரு சிலர் தான். ஆனா ஒரு சிலர் 41 பேர் உங்களுக்கு ஆதரவா பேசுறாங்களா? ஒரு சிலர் அது உங்க கட்சி நிர்வாகிகளா இருக்கலாம். ஏன் நீங்க ஏமாத்தி கையெழுத்து வாங்கி சிபிஐ வழக்கு தொடரலையா? அந்த மாதிரி கூட அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிருக்கலாம். என்ன உண்மை நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் விஜய்க்கு என்னன்னா நமக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் உங்களுக்கு, உண்மையிலேயே மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குதுன்னா கரூர்ல நடந்த சம்பவத்துல இறந்து போன 41 குடும்பத்தை நீங்க கைவிட்டிருக்க மாட்டீங்க, ஓடி ஒளிஞ்சிருக்க மாட்டீங்க, உடனடியா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டீங்க. இப்ப கூட என்ன 41 பேருக்கு நிவாரண நிதியை கொடுங்க ஐயானா 39 பேர் கொடுத்துட்டு 2 பேருக்கு பாரபட்ச காட்டுறாங்க. கேட்டா அவங்களுக்கு யாருக்கு அனுப்புறதுன்னு தெரியல. இறந்து போன குடும்பத்துக்கு அனுப்புயா, யாரு பேருக்கு அனுப்புனா, தாய் பேருக்கோ இல்ல தந்தை பேருக்கு யாருக்கோ ஒரு தீர விசாரிச்சு அனுப்பு. ஆனா இவங்க தள்ளி போடணும் அப்படின்றதுக்காகவே எதனா, ஏன்னா அந்த குழந்தை பிரித்திக் அவருடைய குழந்தை தகப்பனார் வந்து இவருடைய கட்சி ஆளு, அதனால இவரு பேருக்கு போறது அவங்க அம்மா பேருக்கு தான் நீ போட்டாகணும். ஆனா இங்க தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் பேருக்கு போறது நீ சண்டை போட்டுக்கிறாங்க, யாரு பேருக்கு அனுப்பணும் அப்படின்னு. தலைமை நிர்வாகமோ ஒரு சரியான முடிவு எடுக்கல. இந்த லட்சணத்துலதான் விஜயோட கட்சி இருக்குது, விஜயும் இருக்கிறார். இப்படியே போனா தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி போகுமோ அப்படின்ற ஒரு பயமும் அச்சமும் இருக்கு. தீபாவளியை யாரோ கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா ஒவ்வொரு நிர்வாகிகளை கொண்டாடிட்டு இருக்காங்க. விஜயோட நெருங்கிய நண்பர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரு என்ன பண்ணிருக்காரு, தீபாவளியை கொண்டாடி சோசியல் மீடியாக்கள்ல வெளியிட்டு இருக்காரு. இது ரொம்ப பேசும் பொருளா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா இந்த வருட தீபாவளி யாரும் கொண்டாடக்கூடாது அப்படின்னு விஜய் அறிக்கையிட்டாலும் அந்த அறிக்கையை காத்துல பறக்க விட்டு எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, தீபாவளி கொண்டாடி இருக்காங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.